வணக்கம் என் அன்பு சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்த ஒரு தலைப்புங்க. இந்த தலைப்புக்கு குரூப் 4 தரத்துல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க, 2ல இருந்து 3 கேள்வி உறுதியா கேட்பாங்க. அது எப்படி 2ல இருந்து 3 கேள்வி இந்த தலைப்புல இருந்து வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடந்த 10 வருஷம் இல்ல, 2011ல இருந்து 2025 வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம்ல ஒவ்வொரு எக்ஸாம்லயும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்டே போட்டிருக்கேன். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் 3 கேள்வி. ஏன் 2025 குரூப் 4 வந்துச்சு இல்ல, அதுல கூட 3 கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அப்படியா, அப்ப எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்பீங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரிஜினல் கேள்வியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கொடுத்துருக்கேன். நீங்க டவுட்டா இருந்தா அந்த ஒரிஜினல் கேள்வி டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி அந்த நம்பர் எடுத்து பார்த்தா இந்த கேள்வி இருக்கும். இதை விட யாருங்க ஸ்ட்ராங்கா ப்ரூஃப் சொல்லுவாங்க? ஸோ இந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி இதை நான் பிடிஎஃபாவே கொடுக்குறேன், நீங்களே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. குரூப் 4 தரத்தில் எப்படி படிக்கணும் அப்படின்றதும் விளக்கமாக புட்டு வைக்க போகிறேன், சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். இந்த 3 தலைப்பு தாங்க. இந்த 3 தலைப்புல நான் முதல்ல அனலைஸ் சொல்லிடுறேன். 2011 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் 2012 குரூப் 4ல 2 கேள்வி. இது ஆதி காலத்து சிலபஸ். அதுக்கப்புறம் 2013 சிலபஸ் மாத்திட்டு 2024 வரைக்கும் அதே சிலபஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தா 13 குரூப் 4ல 3, 14 குரூப் 4ல 3, 16 குரூப் 4ல 3, 18 குரூப் 4ல 3, 19 குரூப் 4ல 3. அடேங்கப்பா, அப்படியே 19 குரூப் 4 வரைக்கும் அள்ளி கொடுத்துருக்காங்க. 3 கேள்வியா. ஆச்சரியம் தாங்க, உண்மையா ப்ரூஃபே இருக்கு, நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 2022 குரூப் 4ல கொரோனாவுக்கு அப்புறம் நடந்துச்சு, அதுல கேட்கவே இல்லை. அடக்கடவுளே, 2024 குரூப் 4லையும் கேட்கவே இல்லை. அப்போ இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது 2025ல சிலபஸ் மாடிஃபை பண்ணிட்டாங்க. தமிழ் நிறைய மாத்திருக்காங்க. ஸோ சிலபஸ் மாறிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம்ல 3 கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த தலைப்பை குரூப் 4 தரத்தில் எப்படி படிக்கலாம் அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ப்ரூஃப் காட்டுறேன், சரியா? நம்ம முள்ளல உண்மைதாங்க. சரி, இப்போ இதை குரூப் 4 லெவலில் எப்படி சார் படிக்கிறதுன்னா, நான் சொல்றது 3 பேருக்குமே, அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இந்த 3 பேருக்கும் சேர்ந்து தான். இப்போ நான் குடியரசுத் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், குடியரசுத் தலைவரோட பட்டியல் அது நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பதவி வகிச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவங்கெல்லாம் தேர்தலில் போட்டியிட தகுதி என்ன, அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, பதவி காலம் எத்தனை வருஷம், அப்புறம் அவர் எப்படி பதவியிலிருந்து நீக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கான விதிமுறைகள், அதுக்குன்னு ஒரு விதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த விதிகளையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவருக்குன்னு ஸ்பெஷல், கரெக்டா, அவருக்கு சட்டத்திட்ட கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். ஸோ அவருக்கான வசதி என்ன, அவருக்கு என்ன சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமிக்கிறார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. யாரெல்லாம் அவர் நியமிக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவருக்கான அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரம், என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்மா படிக்கணும். அதாவது சட்டமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கு, நீதியில என்ன அதிகாரம் இருக்கு, நிதியில என்ன அதிகாரம் இருக்கு, இராணுவத்தில் என்ன அதிகாரம் இருக்குது, ராஜதந்திரத்தில் என்ன அதிகாரங்கள் இருக்குது, நெருக்கடி நிலையில் அவருக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு படிச்சுக்கணும். ஃபைனலி நம்ம டெய்லியுமே கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இந்த கரண்ட் அஃபேர்ல ஆளுநர், குடியரசுத் தலைவர், ஏதாவது குடியரசுத் தலைவர் விருது கொடுப்பாரு, ஏதாவது ஒன்று நடக்கும்ல அவர் சார்ந்து, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். இந்த 6 விஷயங்கள் நீங்க தெளிவா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடின்னு 2ல இருந்து 3 கொஸ்டின் உறுதியா கேட்டுருவாங்க. ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2012 குரூப்
குரூப் 4ங்க, இது டைப்பிங் மிஸ்டேக் சரிங்களா. குரூப் 4 தான் எல்லாம், இது குரூப் 4 சரியா. ஓகே, இதில் என்னென்னாங்க பாருங்க, கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்துல் கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது குடியரசுத் தலைவரை கால வரிசைப்படி இது போடணும். நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ குடியரசுத் தலைவர் யார் யார் எந்தெந்த வருஷத்து வரைக்கும் எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க, அது ஒரு டேபிள் போட்டுருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன், இதில் என்னன்னா இது பாருங்க. ஸோ பின்வரும் இந்திய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவதில் அவசியம் எது தேவையில்லை அப்படின்ற தகுதி இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை நான் லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்களா. ரைட்டு. அடுத்தது 2013 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சி ஏற்படுவதற்கு பரிந்துரை செய்யப்படும் விதி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரங்களில் வந்துடும் கரெக்டா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது விதி ரிலேட்டடாக இது நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக 2013 குரூப் 4லயே 147வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் கீழ் அவை கலைக்க அதிகாரம் அளிக்குது எந்த விதி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அவருடைய இதில் வந்துடுது கரெக்டா. இதே 2013 குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. 2012லையும் குடியரசுத் தலைவரோட லிஸ்ட் கேட்டிருந்தாங்க, 2013லையும் குடியரசுத் தலைவரோட லிஸ்ட் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்ல. நெக்ஸ்ட் 2014 குரூப் 4 எடுத்துக்கிட்டா ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். நான் இதை முதலே சொல்லிட்டேன், குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமிக்கிறாங்களோ அது ஒரு லிஸ்ட் போட்டுருங்கன்னு சொன்னேன். அதன் பிரகாரம் கேட்டிருக்காங்க ஈஸியா. அதுக்கு அடுத்தது 2014 குரூப் 4லயே 161வது கேள்வியா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இருங்க. இது வந்து இது இல்லையே, இது இல்லை, இது இருங்க, இது அடுத்த கேள்வி, இது பார்த்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 குரூப் 4ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இங்க பாருங்களேன். ஸோ விதி 213 ஆளுநரை பற்றி கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் படிச்சு காட்டல, இங்கே டைம் கிடையாது, அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றேன், நீங்களே படிச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய அதிகாரம் என்ன, அதிகாரத்துக்கு உட்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நான் அதனால தான் ஆளுநரை சேர்த்து படிச்சுக்க சொன்னேன் கரெக்டா. அதுக்கு அடுத்தது 2016 குரூப் 4 எக்ஸாம்ல இந்த கேள்வி பாருங்க, இது கரண்ட் அஃபேர், இதுதான் முக்கியம். என்னன்னா எந்த மாநிலங்களின் ஆளுநர் தமிழ்நாட்டு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் 2016 பதவி ஏற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2016 குரூப் 4. இதே மாதிரி இது நான் படிக்கும் போது ஸோ இதே மாதிரி 2026 இந்த இன்சிடென்ட் நடந்துக்குது. என்னன்னா இப்போ வந்து ராஜேந்திர விஸ்வநாத் தானே, எஸ் இப்போ கேரளாவோட ஆளுநர் தான் கூடுதலாக தமிழ்நாட்டையும் கவனிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பாருங்க இதே கேள்வி பேட்டர்ன். இதுவும் பாருங்க எந்த மாநிலத்தோட ஆளுநர் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் 2016 பதவி ஏற்றார். இப்போ வந்து இது அப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் தான் தமிழ்நாட்டுக்கும் போட்டிருக்காங்க. மேபி இதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கரண்ட் அஃபேரை இதுக்கு தகுந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ புரியுதுங்களா? சமல சூப்பர். அடடா இதே இன்சிடென்ட் நடந்துக்குது. ரைட்டு. 2016 குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பார்த்தா 120வது கேள்வியா இந்திய அரசமைப்பு அமைப்பின் சரத்து 63 குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர். ஸோ இது வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், அவங்களுடைய வேலைகளுக்கு பதவிக்கு அவங்களுக்கு தகுதிக்கான விதிகள்லாம் நோட் பண்ணிக்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே கேட்டிருக்காங்க கரெக்டா. கரெக்டு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் 2016 குரூப் 4ல ராஜ்பவன் இது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்புறம் வந்து ஆளுநர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கொடுத்துருப்பாங்கல்ல அதோட லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் என்னவோ அதை பார்த்துக்க சொல்லி. நெக்ஸ்ட் துணை 2018 குரூப் 4ங்க. 2017 குரூப் 4 நடக்கல சரியா. இதில் வந்து 184வது கேள்வியா குடியரசு துணைத் தலைவர் பதவியை பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் கூறுகிறது? விதி 63. இங்கே பாருங்க இந்த 63 ஆல்ரெடி நம்ம படித்தோமே, எங்கே படித்தோம் வந்து பாருங்களேன். இது இல்லையே, இது இல்லை எங்கே கேட்டிருந்தாங்களே நம்ம பார்த்தோம்ல, எந்த இடத்துல கேட்டாங்க நம்பர் 2013 குரூப் 4ல இது இல்லையே, இது வந்து இது கிடையாது. நம்ம எங்கே பார்த்தோம்? சரி எங்கேயோ பார்த்தோம், நானே மிஸ் பண்ணிட்டேன்னா கேட்டிருந்தாங்களா 63 பற்றி எந்த கொஸ்டின் மறந்துட்டேன் அதுக்குள்ள. ரைட் விடுங்க. அது பாருங்க 2016 குரூப் 4ல 120வது கேள்வியா இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 63 யாரை குறிப்பிடுதுன்னு கேட்டாங்க.
துணை குடியரசுத் தலைவரா? அப்போ இதே கொஸ்டின் தான் 2018 குரூப் 4ல அப்படி மாற்றி கேட்டிருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசமைப்பு பிரிவு கூறுகிறதுன்னு. ஸோ அப்போ பாருங்க, அந்த கொஸ்டின் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும்னு சொல்றது. ப்ரீவியஸ் இயரும் எந்த கொஸ்டின் படிக்கக்கூடாது, குரூப் 4 தரத்தில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் 2018 குரூப் 4ல இன்னொரு கேள்வி. இதில் வந்து பாருங்களேன், ஆளுநர், முதலமைச்சர், மேலவை, சட்டசபை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம அதெல்லாம் வேணாம், நமக்கு ஆளுநரை பற்றி ஒரு இது, அதாவது பாதி கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். ஆளுநர்னா விதி 153. ஸோ இப்போதைக்கு எனக்கு இது தெரியுது. அப்போ இந்த கொஸ்டினை வச்சே நம்ம ஆப்ஷன் ஒமிட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இப்போ மற்றதும் படிக்க தாங்க போகிறோம். ஆனால் நம்ம வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநரை எடுத்து படிக்கிறோம். அப்போ ஆளுநர் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அரை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது, இன்னும் அரை மற்றது படிக்கும் போது ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? சூப்பர். அடுத்தது 2018 குரூப் 4லயே சட்ட அலுவலகர். அங்கே பாருங்க, இது பாருங்க, நான் கொஸ்டின் கூட படிக்கல. இவரை யார் நியமிக்கிறாங்க? அதாவது குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. எந்த விதி பிரகாரம் இவரை நியமிக்கிறார்? இதான் கேள்வி. ஸோ நான் நியமனங்கள்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? பாருங்க, இது 2வது நியமனம். ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை நியமிக்கிறான்னு பார்த்தோம். இது வந்து இன்னொரு கேள்வி. கரெக்டாக கிளியராக புரியுதுங்களா? அடுத்தது 2019 குரூப் 4ல ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுகள். ஸோ ஆளுநரை பற்றி கொடுத்துருக்காங்க. 117வது கேள்வியா? அதுக்கு அடுத்தது 167வது கேள்வி 2019 குரூப் 4ல. இங்கே பாருங்க, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க? பாருங்க, நியமனம் 3வது எக்ஸாமா கேட்குறாங்க. ஆளுநர் யார் நியமிக்கிறான்னு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கறிஞர் யார், அது டக்குன்னு மாத்திட்டேன், அந்த கொஸ்டின் நீ கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி யார் நியமிக்கிறான்னு கேட்டாங்க. ஸோ பதவி யாரெல்லாம் நியமிக்கிறாங்களோ அது ஒரு லிஸ்ட் எடுத்துங்க, சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை இல்லை துணை குடியரசுத் தலைவர்லாம் எப்படி நியமனம் செய்கிறாங்க, எந்த முறை பிரகாரம்? தேர்தல். அது நம்ம தேர்தல் சொன்னோம் இல்லையா, மறைமுக தேர்தல் முறை தான் அவங்கள இது செலக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ இதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்குங்க, கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. அதுக்கப்புறம் 2022 2024 குரூப் 4ல கேட்கல. சரி, 2 எக்ஸாமில் கேட்கலன்றதுக்காக இந்த எக்ஸாம் கேட்க மாட்டேன்னு கிடையாது. ஆதி காலத்து 2011 இருந்து எல்லா எக்ஸாம்லையுமே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பற்றி கொஸ்டின் கேட்டவங்க. 2 எக்ஸாம் கேட்கலன்னா இந்த எக்ஸாம் கேட்க மாட்டாங்க கிடையாது. ஏன்னா 2025 குரூப் 4ல கேட்டதால 2026 குரூப் 4லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு, சரியா? ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ 2019 குரூப் 4 கொஸ்டின்ல கேட்ட மாதிரி பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இதுதான் நம்ம பார்த்தோம். அங்கே பாருங்க, 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே 2019 குரூப் 4ல இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர். அப்போ கிட்டத்தட்ட பாதி கொஸ்டின் 2019ல கேட்டது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த பாதி நம்ம எப்படி அவரை நியமனம் பற்றி படித்தா அதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். அப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டா டைரக்ட் கொஸ்டின் ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும்ன்றாங்க. ஆக்சுவலி இது தப்பு தானே? எஸ். யாரை கலந்து ஆலோசிப்பாங்க? அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா கொஷினோட தரம் எப்படி கேட்குறாங்கன்னு? அடடா, சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது இது பாருங்க, 2025 குரூப் 4ல 137வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதெல்லாம் படிக்கல. ஆனால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநருடைய அந்த தகுதி படிச்சொல்ல, அந்த தகுதியில் தான் அங்கே பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் நிற்பதற்கு குறைந்தபட்ச வயது 35 வயசு. ஸோ இது தகுதியில் வந்துடுது. இதை வச்சே இந்த கொஸ்டின், அதாவது 2வது எது இதில் வந்து சரியான இணைன்னு கேட்டாங்க. கம்பல்சரி 2 கரெக்டு. 2 கரெக்டுன்னா ஆப்ஷனில் பாருங்களேன், ஆப்ஷன் சி 2 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 2 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏவும் இல்லை, டி இல்லை. ஸோ இன்னொன்று வந்து நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அடுத்தது மேபி 1 கரெக்டாக இருக்குது இல்லை 3 கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணலாம். பாதி, அதாவது 2 ஆப்ஷனும் மீட் பண்ணிட்டோம், 1 தெரிஞ்ச. மற்றதெல்லாம் நம்ம படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையை படிக்கிறோம், அந்த எல்லையிலேருந்து சுற்றி கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் 4ல அப்படின்றது தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் ஃபைனலாக அங்கே பாருங்களேன், இதான் கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ஆல்ரெடி ஆளுநரை வந்து கரண்ட் அஃபேரில் எப்படி கேட்டான்னு பார்த்தோம். இங்கே வந்து பாருங்களேன், குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் தலைமை வகித்தார். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறப்பு விருந்தினராக அப்போ கலந்துக்கிட்டவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ அப்துல் கலாம் இருக்கும்போது அப்போ குடியரசு தினத்தில் யார் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. கரெக்ட், குடியரசு தின விழா, ரைட்டு. ஸோ அப்போ இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் குடியரசுத் தலைவருக்கு லிஸ்ட்டு போடுறோன்னு வச்சிங்களேன், அவர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தாருன்னு எழுதணும்ல. பக்கத்துலேயே குடியரசு தினத்தில் போது யாரெல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளை தாண்டி கொஸ்டின் போகாது. ஸோ இந்த மாதிரி படிக்கணுங்க. சும்மா உட்காந்து புக்கை தேடி இது அது இதுன்னு படிக்கக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் ஒரு தரத்தில் இப்படி தான் கேட்பாங்க. மாறிலாம் புதுசு புதுசெல்லாம் ஆகாயத்து வந்து குச்சிலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன இங்கே ஒன்றா பாருங்கள், இப்போ இத்தனை கொஷின் பார்த்தோம்ல, 2011 இருந்து 2025 வரைக்கும் நடந்த கொஷின் எல்லாத்தையும் பார்த்தோம். 10 எக்ஸாம் கொஷின், 2 எக்ஸாம்பிள் தான் கேட்கல, அதை விட்டுருங்க. 8 எக்ஸாமில் நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்க்கும்போது சுற்றி அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே தான் கொஷின் கேட்குறாங்க. புதுசாக அப்படியே பிரம்மாண்டமான கேள்வி வேற எங்கே அந்த புக் இந்த புக்கெலாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏரியா அவங்களுக்கு என்னென்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவங்களை பற்றி தெளிவாக நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுருந்தால் போதும். ஒரு கொஷின் 2 கொஷின் ரெடி. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ ப்ளூ பிரிண்ட் நாளில் உங்களுக்கு வந்து மினிமம் 2 கொஷினுக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. அதில் தான் டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே கீழே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமரோட 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இல்லை சார் டவுன்லோடு ஆக மாட்டேந்தே அப்படின்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுறேங்க. ஓகேவா? கொஞ்சம் சம்டைம் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது, நெட்வொர்க் இதுவாக இல்லை. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு எதுவுமே புரியலன்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.